மற்றும் ஒரு அண்மை செய்தி. 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன். 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்கள்? வணக்கம் சுபா. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருவதன் காரணமாக தமிழகத்தில் இன்றைய தினம் 6 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி, தென்காசி, தேனி, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கோவை உள்ளிட்ட 6 மாவட்டங்கள்ல இன்றைய தினம் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், நாளை தினத்தை பொறுத்தவரைக்கும் நீலகிரி, கோவை உள்ளிட்ட 2 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இன்று மற்றும் நாளை ஆகிய 2 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துல பலத்த தரைக்காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக சென்னை, அதை தொடர்ந்து தமிழகத்துல லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், சென்னையை பொறுத்தவரைக்கும் இன்று மற்றும் நாளை என 2 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்துல இன்றைய தினம் 6 மாவட்டங்களுக்கான கனமழைக்கான எச்சரிக்கையும், நாளை நீலகிரி, கோவை உள்ளிட்ட 2 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று மற்றும் நாளை 2 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும், சென்னையில இன்று மற்றும் நாளை என 2 நாட்களுக்கு மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், குறிப்பாக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களில் மழை பெய்யும் பொழுது 40 முதல் 50 கிலோமீட்டர் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.